உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கூடை வந்து எப்படி போடுறது நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. போன வீடியோவில் வந்து இந்த கூடையோட டுட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து டியூப் யூஸ் பண்ணி மினி கூடை தான். ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கூடை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து மேலே வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஈஸியாக வந்து எப்படி ஹேண்டில் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2 வயர் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 2 வயர் கட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஹேண்டில் தான் வந்து கைப்பிடி போடுறதுல அடிப்படை. இது பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஹேண்டிலும் ஈஸியாக போட்டுற முடியும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஈஸியான 2 வயர் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். ஹேண்டில் போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயர்ஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியான ஹேண்டில் தான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிறதுனால இந்த ஹேண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் எல்லா ஹேண்டிலும் போட முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சு பிடிச்சிட்டு 3 தடவை இந்த 1 feet ஸ்கேலில் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ 3 feet ஆச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இனி அடுத்து வந்து அதே ஒயரில் இந்த மாதிரி அளவு வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு ஒயரும் கட் பண்ணிடலாம். இது வந்து சின்ன கூடை அப்படிங்கிறதுனால 3 feet அளவு எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெரிய கூடை அப்படின்னா 4.5 feet வந்து நம்ம ஒயர் எடுத்துக்கலாம். இனி வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இந்த 2 ஒயரையும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக போட முடியும். இதில் வந்து நம்ம வந்து இந்த சைடில் வந்து 4 டைமண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த 2 டைமண்ட் தான் வந்து நமக்கு வந்து சென்டரில் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த டைமண்ட் தான் வந்து நமக்கு கரெக்டான சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த டைமண்டுக்கு 2 பக்கத்தில் இருக்க டைமண்டில் வந்து நம்ம வந்து ஹேண்டில் போடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் இருக்கிற டைமண்டில் கீழே இருக்க நாட்டில் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணலாம். இந்த கீழே இருக்க நாட்டில் இந்த சைடு ஒயரை விட்டு அடுத்த சைடு வழியாக நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இந்த ஒயரை வந்து நம்ம ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ 4 ஒயர் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த நாட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து 2 ஒயர் இருக்குது, ரைட் சைடு வந்து 2 ஒயர் இருக்குது. இது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பக்கம் அதிகமாகவோ ஒரு பக்கம் குறைவாகவோ வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்டில் வந்து பர்ஃபெக்டாக போட முடியாது. இனி வந்து இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் வந்து இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் வச்சுக்கணும். வச்ச பின்னாடி இப்போ வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து நம்ம மேலே இருக்குது. ஸோ அதனால் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிடணும். இனி வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து இதுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வைக்கணும். பாருங்கள், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ரைட் சைடு ஒயர் இருக்குது பாருங்கள், இது வந்து மேலே இருக்குது, இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது. அதனால இந்த மேலே இருக்க ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போங்க. பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடு வந்து 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சுருங்க. அவ்வளோதான். இனி வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சுடுங்க. ரொம்பவே ஈஸியான ஹேண்டில் இது. இதை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டைப் ஹேண்டிலும் ஈஸியாக பழக முடியும். இனி அடுத்தும் அதே போல் தான் ரைட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடு வச்சிடலாம். இதே மாதிரி தான் போட்டு வரணும். இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். சின்ன சேஞ்சஸ்ன்னு இல்லை, இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து கீழே தொங்கிக்கிட்டு நமக்கு வந்து கூடையோட ஜாயிண்ட் ஆகி வராது. அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி வரணும் அப்படின்னா
இனி அடுத்த சுற்று போடும்போது இந்த ஒயர் தான் வந்து நம்ம அடுத்ததில் சுற்றி வர போகிறோம். இந்த ஒயரை வந்து இந்த நாட்குள்ளே விட்டு இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்புக்குள்ளே விட்டுட்டு இந்த நாட்டுடைய அடுத்த கேப் இருக்குது பாருங்கள், அது வழியாக வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி வெளியே எடுத்த பின்னாடி இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடணும். இது ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து கூடையோட நமக்கு அட்டாச் ஆகி கிடச்சிடும். பாருங்கள், இப்போ வந்து தொங்கவே தொங்காது, நமக்கு வந்து ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகி கிடைக்கும். இனி அடுத்து கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியது தான். இனி இந்த ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் ரைட் சைடு வச்சிடணும். லெஃப்ட் சைடு ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடு வச்சிடணும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம போட்டு வரணும். இந்த ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நம்ம போட்டு வரணும். நமக்கு வந்து ஹேண்டிலுடைய லென்த் எவ்வளோ தேவைப்படுதோ அதை பொறுத்து நம்ம வந்து ஒயரை வந்து எப்போதுமே கட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயர் ஹேண்டில் நீங்கள் பழகிட்டீங்கன்னா போதும், 3 ஒயர் 4 ஒயர் 5 ஒயர் எல்லாமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போட முடியும். இப்போ வந்து இது வரையும் நான் போட்டிருக்கேன். இனி வந்து இந்த பக்கத்துலேயும் நம்ம வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து உள்ளே விட்டுட்டு அடுத்த கேப் வழியாக நம்ம வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 2 சுற்றுக்கள் போடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடம் வரையும் நான் போட்டுட்டேன். இனி வந்து இந்த நாட்டில் வந்து 2 பக்கமும் நம்ம வந்து ஒயரை வந்து உள்ளே விட்டுறலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த நாட்டில் தானே ஆரம்பித்தோம், அதனால இந்த இடத்துலையும் அதே போல் நம்ம வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த நாட்டுடைய 2 பக்கத்துலேயும் நம்ம வந்து 2 ஒயரை வந்து உள்ளே விட்டுறலாம். இனி வந்து 2 ஒயராக எடுத்து நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ 2 ஒயராக நான் நாட் போட்டேன். இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை எல்லாம் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி இன்செர்ட் பண்ணமோ அதே போலவே எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் இந்த ஹேண்டில் போடுறதுக்கு. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.